ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்தயாத்தில் ஓதுன ஒரு துவாவை பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழுகையில் எப்போ துவா கேட்கலாம் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஹத்தயாத்தில் கேட்குறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஜ்தாவுலையும் ஹத்தயாத்திலே கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. தொழுகையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம நிலையில் நிற்போம்ல, அந்த நிலையில் நம்ம என்ன ஓதுவோம்னு பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ருக்கு பண்ணுவோம். இந்த ருக்கு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம துவாலாம் கேட்க வேண்டாம். ஆனால் சஜ்தாவும் ஹத்தயாத்தும் பார்த்தீங்கன்னா துவாவுக்கான இடம். ஏன்னா ருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ்வை புகழ்வதற்கான இடம். அதே மாதிரி நிலை அப்படிங்கிறது குர்ஆனை நினைவுபடுத்த வேண்டிய இடமா இருக்கு. ஆனால் இந்த சஜ்தாவும் ஹத்தயாத்தும் எப்படிப்பட்ட இடம்னா நமக்கான இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை நம்ம புகழ்வோம், புகழ்ந்த கையோடு நம்ம துவா செய்துக்கலாம். அதே மாதிரி ஹத்தயாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சலவாத் ஓதுவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம்னா நம்ம இஸ்திகஃபார் ஓதுவோம். கடைசியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை ஓதிக்கலாம். நான் உங்களுக்கு 2 இடத்துல எப்படி ஓதுணும்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம சஜ்தாவை பற்றி பார்க்க போகிறதில்ல, வெறும் ஹத்தயாத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஹத்தயாத்துனா அப்போ எங்கன்னா இப்போ ஒரு ரக்காயத்தை எடுத்துக்கலாம். ஒரு ரக்காயத்துனா எத்தனை தடவை ஹத்தயாத்தில் உட்காருவோன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஹத்தயாத்து அப்படின்னு சொல்கிறது தொழுகையுடைய இப்போ 4 ரக்காய் தொழுகை இருக்குன்னா 2வது ரக்காயத்தில் ஹத்தயாத்தில் உட்காருவோம், 4வது ரக்காயத்தில் ஹத்தயாத்து உட்காருவோம். நம்ம அதை தான் சொல்லுவோம். ஆனால் ஹத்தயாத் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அந்த சின்ன அமர்வு வருது பாருங்கள், அந்த இடம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஓதலாம். அதாவது முதல் ரக்காயத்தை எடுத்திங்கன்னா ஒரு சஜ்தா செய்வோம், உட்காருவோம், உட்காந்துட்டு மறுபடியும் இன்னொன்று சஜ்தா செய்வோமா. அப்போ நம்ம அந்த 2 சஜ்தாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம அந்த சின்ன அமர்வு இருக்குது பாருங்கள், அந்த சின்ன அமர்வில் இதை ஓதிக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழுகை தொழுதாலும் சரி, ஃபஜ்ரோ லொஹுரோ அசுரோ தஹஜத்தோ எதுவாக வேணால் எடுக்கட்டும், அதில் முதல் ரக்காயத்து 2வது ரக்காயத்து 3வது ரக்காயத்து 4வது ரக்காயத்துன்னு சொல்லிட்டு எந்த ரக்காயத்து வேணால் எடுத்துக்கோங்க. எல்லா ரக்காயத்துலையுமே நமக்கு 2 சஜ்தா இருக்கும். அப்போ அந்த 2 சஜ்தாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன அமர்வு இருக்குது பாருங்கள், அதில் இதை ஓதிக்குங்க. ப்ளஸ் அதோடு சேர்த்து நீங்கள் வேற எங்கே ஓதணும்னா முழுசாக தொழுது முடிச்சுட்டு நம்ம சலாம் கொடுப்போம்ல, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெரிய அத்தையாத்து இருக்குது பாருங்கள், அந்த அத்தையாத்துலேயும் கடைசியாக இதை ஓதிக்குங்க. அப்போ எந்தெந்த இடத்துல ஓதணும், 2 இடத்துல ஓதணும். எல்லா ரக்காயத்துடைய அந்த சின்ன அமர்வில் நம்ம ஓதணும். அதாவது 2 சஜ்தாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சின்ன அமர்வு. அதுக்கப்புறம் எங்கே ஓதுவோம், நம்ம எல்லாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுப்போம். சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதை ஓதணும். அப்போ 2 இடத்துல நீங்கள் இதை ஓதிக்கொள்ளணும். அந்த துவா தான் பார்த்தீங்கன்னா ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஹ்னி. அப்படின்னா யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு அருள் புரிவாயாக, எங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வாயாக, எங்களுக்கு உணவளிப்பாயாக, எங்களை உயர்த்துவாயாக அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். இப்போ இதை பற்றி ஒரு சிறப்பு சொல்லணும்னா, ஏன் இதை நபி அவர்கள் ஓதியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பார்த்திங்கன்னா பரப்பும் போது சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமானவங்க படிக்காதவங்களாக தான் இருந்திருப்பாங்க. அந்த காலமெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஓத முடியும், நிறைய ஓத முடியாது. அப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயத்தை கற்று தருவாங்க. ஒன்று தொழுகிறது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய முதல் கடமை தொழுகை. அந்த தொழுகையை மட்டும் கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்தனும் அதுக்கப்புறம் சஹாபாக்கள் கேட்பாங்களாமா, இது நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, எங்களுக்கு அல்லாஹ்விடத்துலேருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்பாங்களாமா. அப்போ இந்த துவாவை கற்றுத்தருவாங்களாமா. இந்த துவாவில் பாருங்கள், ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இருக்குது, ஒரு 5-6 வார்த்தைகள் தான். ஆனால் இந்த 5-6 வார்த்தைகள்லேயே ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்துமே இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். நாம் தனித்தனியாக கேட்கும் போது எனக்கு செல்வத்தை கொடு, நல்ல தொழிலை கொடு, அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தனித்தனியாக கேட்போம். ஆனால் இந்த வார்த்தைகள் பாருங்களேன், முதல் இடத்துலையுமே மன்னிப்பு கேட்குறோம், 2வது இடத்துலையுமே அல்லாஹ்வுடைய அருளை கேட்குறோம். இப்போ மன்னிப்பு அப்படிங்கிறது எதுக்காக கேட்குறோன்னா, நம்ம செஞ்ச எல்லா பாவமும் கழிக்கப்பட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக கேட்குறோம். அப்போ என்னாச்சு, மறுமையுடைய நோக்கம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கேட்குறோம், அருள் கேட்குறோம். அருள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து நம்ம எல்லா தேவைகளுமே நிறைவேறுவதற்கு அருள் இருந்தால் தான் நிறைவேறும். அந்த அருளை நம்ம எல்லா இடத்துல கேட்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய குறைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய், நிவர்த்தி செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மள்ட்ட வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருக்கும், தொழில் இல்லாமல் இருக்கும், நோயோடு இருப்போம், கெட்ட குணங்கள் இருக்கும், அதை எல்லாத்தையும் போக்கி வைன்னு நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறம் என்ன கேட்குறோம், ரிசுக்கு கேட்குறோம். வரிசுக்குனா எனக்கு உணவு கொடு, எங்களுக்கு சாப்பாடு காசு அதுக்கப்புறம் தேவையான அனைத்தையுமே கொடுன்னு கேட்குறோம். அதுக்கப்புறம் எங்களை வாழ்க்கையில் உயர்த்தி கொண்டே போன்னு கேட்குறோம். அப்போ நமக்கு தேவையான எல்லாமே இதில் கிடச்சிருச்சா, மன்னிப்பும் கேட்டோம், காசும் கேட்டோம், உணவும் கேட்டோம், ஆரோக்கியமும் கேட்டோம், உயர்வும் கேட்டோம், எல்லாமே கேட்டுட்டோம், குறைகளே இருக்கக்கூடாதுன்னு கேட்டோம். அதனால தான் நபி அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தாங்க. இதை எல்லா சஹாபாக்களும் ஓதி வந்தாங்க. இனிமேல் நீங்களும் என்ன பண்ணும், ஹத்தஹியாத்தில் இதை ஓதிவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.